ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா கிச்சன். மகா கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா, இட்லி பருப்பொடி பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். உளுந்து 1 கப்புங்க, கடலப்பருப்பு 1 கப்பு, காஞ்ச மிளகா ஒரு 18லேருந்து 20 எடுத்து வச்சுருக்கேங்க, பெருங்காயம் ஒரு கோழிக்குண்டு சைஸு பெருங்காயம், கல்லுப்பு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க, எள்ளு 10லேருந்து ஒரு 15 கிராம் எள்ளு எடுத்து வச்சுக்கிறேங்க, வேர்க்கடலை ஒரு 50 கிராம் வேர்க்கடலைங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணுங்க. நம்ம வந்து அதிகமான தீயை வச்சு தீயை விடாமல் மீடியமான தீயில் நல்லா மீடியமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கடலப்பருப்பு இந்த ஸ்டேஜில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எள்ளு பாருங்கள் இப்படி லைட்டாக பொரிஞ்சு வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து காஞ்ச மிளகா நான் அதுக்கப்புறம் காம்பை நீக்கிடுவேங்க. காம்போடு வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் காம்பை நீக்கிடுவேங்க. வேர்க்கடலை அதுமாதிரி வறுத்து எடுத்துக்கிறதுக்கு தோல் நீக்கிடுங்க. கருவேப்பிலை அது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கல்லுப்பு ஈரத்தன்மை போகிறதுக்காக நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. பெருங்காயம் எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வறுத்து எடுத்த பொருள் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேங்க. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான இட்லி பொடி ரெடிங்க. இந்த இட்லி பொடியை வந்து ஒரு காற்று போகாத பாக்ஸில் எடுத்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.